Taste the Daily. பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் வலைத்தள பதிவில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் ஒரு கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் சம்பவமே சரியான சான்று என குறிப்பிட்டிருக்கிறார். மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற காம கொடூரன் திமுக உறுப்பினர் என்று செய்திகள் வருவதாகவும் துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்களும் செய்திகளில் வருகின்றன, சமூக வலைத்தளங்களிலும் வலம் வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று ஸ்டாலினின் மாடல் அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்று விட்டது என சொல்வது போல இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் உவமையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை இந்த திறனற்ற திமுகவின் அரசானது நடத்தி வருகிறதா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டான் என்றும், பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தும் கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்பவர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஏற்கனவே இது போன்ற பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்யாதது ஏன் என்றும், ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்தவர் என்பதால்தான் அந்த ஞானசேகரனை கைது செய்யவில்லையா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது ட்விட்டர் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயலுக்கு பின்னாலும் திமுக நிர்வாகிகள் இருப்பது என்பது திறனற்ற ஸ்டாலின் அரசுதான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பியிருக்கிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ட்விட்டர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து மாநில காவல்துறை விசாரணை போதாது என்று சிபிஐயை விசாரிக்க உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக திறனற்ற ஸ்டாலின் அரசாங்கமே உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதுணையாக இருக்குமானால் பாலியல் குற்றங்கள் புரிபவருக்கு இந்த அரசின் மீது எப்படி அச்சம் ஏற்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது ட்விட்டர் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாலியல் வன்கொடுமையினை எளிதில் கடந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அதனை இப்போதே கைவிட்டு விடுங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்கள் அச்சத்தில் உள்ளனர் என்றும் அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அதிமுக சார்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி அதிமுக போராட்டம் நடத்த இருந்த நிலையில் மக்களுக்காக போராடிய அதிமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஸ்டாலினின் திமுக அரசாங்கம் அடக்குமுறைக்கு ஆளாக்கி கைது செய்ததற்கு கடும் கண்டனங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ என்றும், இந்த திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் கழக பொதுச் செயலாளர் இனி இந்த திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என குறிப்பிட்டிருக்கிறார்.
பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டி ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த எக்ஸ் தள பதிவில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களிலும் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சரியான சான்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற காம கொடூரன் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருவதாகவும் துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் செய்தித்தாள்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்ற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று திறனற்ற ஸ்டாலினின் மாடல் அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்றது விட்டது என்று சொல்வது போல இருப்பதாகவும், அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாடுகள் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறதா திமுக அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது எப்படி என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர், பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றங்களின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தும் கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்பவர்களை எல்லாம் தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஏற்கனவே இத்தனை அளவிற்கு பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்யாதது ஏன் என்றும், ஆளுங்கட்சியினரான திமுகவை சேர்ந்தவர்கள்தான் என்பதாலேவா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயலுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பது என்பது திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு தான் குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பி இருக்கிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து மாநில காவல்துறை விசாரணை போதாது என்று சிபிஐயை விசாரிக்க உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு முறையிட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக திறனற்ற ஸ்டாலின் அரசாங்கமே உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதுணையாக இருக்கும் என்றால் பாலியல் குற்றங்கள் புரிபவர்களுக்கு இந்த அரசின் மீது எப்படி அச்சம் வரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாலியல் வன்கொடுமையினை எளிதில் கடந்து விடலாம் என்ற எண்ணத்தில் திறனற்ற ஸ்டாலின் அரசு இருந்தால் அதனை இப்போதே உடனடியாக கைவிட்டு விட வேண்டும் என்றும், மாணவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றும், அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அதிமுக சார்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன் மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் மக்களுக்காக போராடிய அதிமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஸ்டாலினின் திமுகவின் ஏவல் துறை அடக்குமுறைக்கு ஆளாக்கி கைது செய்ததற்கு தனது கடும் கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ என்றும், இந்த திறனற்ற ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர், இனி இந்த திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பதிவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதனை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகளோடு.